ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்லை இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 333 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஆடியன்ஸாக நீங்கள் 333ங்கிற நம்பரை ஒரு 333 டைம்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் நான் கரெக்டாக சொன்னதை செஞ்சுருக்கீங்களான்னு. எடுத்தது த ஃபீனிக்ஸ் ரிட்டர்ன்ஸ் த ட்ரீம்ஸ் வாண்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஜாலி ராஜாங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஜோரோ தானே எல்லாத்தையும் ஒரு வழியில் கூட்டிட்டு போவான். உசாப் சீக்கிரம் ஃபிளாக் நம்ம மீட் ஆகணும்பான். ஜோரோ ஒரு பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் தான் வாங்கன்பான். சாஞ்சி இது எனக்கு ஏதோ தப்பா படுதுன்பான். ஜோரோ பார்த்தா தப்பான வழியில் கூட்டிட்டு வந்து நிறுத்திருப்பான். என்னடா இடம் இதுன்ட்டு எல்லாரும் பார்க்குறப்ப ஜோரோ கொஞ்சம் அவசரப்படுத்த படை லூஃபிக்கு தெரியாம பாத்துக்கணும், அவசரப்படுத்தாதேங்கிற இடான்பான். ஜோரோ கண்டிப்பா இந்த ரூமா தான் இருக்கணும்ட்டு கத்தி எடுத்துட்டு போய் அடே வெளியே வடான்பான். உசாப் ஆமாமான்ட்டு பின்னால நிப்பான். பார்த்தா அது கிச்சன் ரூம் போல இருக்கும். இதுக்கு அடுத்து அந்த ரூம்ன்ட்டு போனா அங்க பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லா டாய்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போவான். உசாப் ஏன்டா அப்படி பண்றேன்பான். மீதி 3 பேரும் எதுவும் பண்ணாம அப்படியே நிப்பாங்க ஒரே இடத்துல. ஜோரோ கடைசியா ஓபன் பண்ணதுல ஸ்டோரேஜ் ரூமா இருக்கும். ஜோரோ அண்ட் உசாப் மேல நல்லா மாவு கொட்டிருக்கும். சாஞ்சி இறுதியா ஒரு நல்ல ஹை குவாலிட்டி உள்ள மாவை கண்டுபிடிச்சிருக்கீங்கடான்பான். ஜோரோ அப்படின்னா அடுத்த ஃப்ளோரா இருக்கும் போலன்பான். உசாப் அடே அப்ப எல்லாத்தையும் கெஸ்ட்ல தான் சொல்லிட்டு இருக்கியாடா, உன்னை நம்பினதே ஏன் தப்பு தான்டா, டைரக்ஷன் தெரிஞ்சா சொல்லு இல்லைன்னா விட்டுருன்பான். பிராங்கி ஏதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லுன்பான். நாமி லூஃபி வரக்குள்ள கண்டிப்பா அந்த பிளாகை மீட் ஆகணும்பா. லூஃபி வந்துட்டு எங்க பிளாகை கொடுங்கடான்னு கத்துவான். நாமிக்கெல்லாம் மனசே இருக்காது. உசாப் லூஃபியே வந்துட்டான்டான்பான். அச்சினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெல்கம் பண்ண நிப்பாங்க. கம்பச்சினோ லவ்லி லேண்டுக்கு வரவேற்கிறேன்பான். லூஃபி இந்த வினோத வீடு தான் லவ்லி லேண்டான்பான். எல்லாம் வெறுத்து கவுந்திருப்பானுங்க. உசாப் லூஃபியை பார்த்துட்டு அவன் வந்துட்டான். நாமி நம்ம மொத்தமா காலி, மொத்தமும் சொதப்பிக்கிச்சுன்பான். நாமே அடுத்து என்னதான் செய்யன்பா. ஜோரோ பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருப்பான். பிராங்கி வந்துட்டு டே எங்கடா ஓடுறேன்பான். ஜோரோ நானே தனியா போய் அந்த பிளாகை மீட்டு கொண்டு வரேன்பான். சாஞ்சி எங்கேயாவது போய் தொலைஞ்சு போயிடாதான்பான். ஜோரோ மூடிட்டு போட எனக்கு தெரியும்ட்டு திரும்ப எங்கேயோ போய் விழுந்து வரணும் போல இருக்கும். பார்த்தா ராபின் சைட்ல இருந்து வருவா. எல்லாரும் ராபினான்பாங்க. சாஞ்சி கோலா கொடுத்து எங்களை செம்மையா காப்பாத்தின ராபின், வேற லெவல் நீட்டு சிம் பண்ணுவான். பிராங்கி உனக்கு மட்டும் ரெட் கார்பெட் வரவேற்பு போல இருந்துச்சு, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்பான். ராபின் அதை விட பெரிய பிரச்சனை லூஃபிங்க வந்துட்டான் அண்ட் அவன் பிளாக்குக்காக வந்திருக்கான்பா. உசாப் ஆமா அவ சொல்றது நியாயம்தான், இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணாலும் நம்ம காலின்பா. நாமே நமக்கான டைம் இருக்குல்ல, எப்படியாவது அவனை ஏமாத்தி செஞ்சிட வேண்டியதான்பா. சாஞ்சி அவனே முட்டாள் தானன்பான். ராபின் அவனுக்கு எப்படியோ ஒன்னு பிளாக் காணாம போயிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க பிளாக தூக்குனதை அவன் விட்னஸ் பண்ணல. நமக்கு நாமி சொன்ன போல டைம் இருக்குன்பா. நாமி அதே தான், இதை பயன்படுத்தி நம்ம சரியா வேலை பார்க்கணும்பா. ராபின் நம்ம ஜாலி ராஜர் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை எடுக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன்பா. நாம என்ன உசாப்ல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சாஞ்சி அந்த பாசி தலையன் நம்பருக்கு ஒன்ன நம்பி விடலான்பா. பார்த்தா ஜோரோ திரும்ப வேற ஒரு தப்பான ரூம்ல போய் நிப்பான். ராபின் கிளம்பவும் நாமி எழுந்துட்டு உன்னை நம்பிதான் இருக்கோ ராபின்பா. ராபினும் ஓகே சொல்லிட்டு போவா. நாமி இதுக்கப்புறம் அவ கூட இருக்கவங்க கிட்ட பிளான் சொல்ல ஆரம்பிச்சிருப்பா. லூஃபி வெளியே கம் பிஸ்டல் பண்ணுவான். பார்த்தா அந்த பிரதர்ஸ் மேக்னெட்டிக் லவ் பசுகா அண்ட் லவ்லி கிராஸ் அட்டாக் பண்ணுவாங்க. லூஃபி ஜஸ்ட் மிஸ்ல பிருந்தாவோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறப்ப காம்பச்சினோ ஹண்டர் ஆஃப் லவ் கிக் பண்ணிருப்பான். லூஃபி அடி வாங்கி தெரிச்சு போய் விழுந்திருப்பான். காம்பச்சினோ நீ எங்க பிரதர்ஸ் லவ் கடையில வரவே முடியாது, இது லவ் ஹண்டர்ஸ் தாக்குதல் போலன்ட்டு பிருந்தாவை அவன் கிட்ட வர வச்சுப்பான். லூஃபி உங்களோட க்ளோன் டெக்னிக்ஸ்லாம் நல்லா தாண்டா இருக்குன்பான். 2 பேரும் நாங்க க்ளோன்ஸ் இல்லடா ட்வின்ஸ்டா, எவ்வளவு தடவை சொல்றதுன்பாங்க. லூஃபி இந்த டெக்னிக் எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு கேட்பான். ட்வின்ஸ் முதல் பேசுறத கேள்றான்பாங்க. ஆர்பலன் சால்சோ தாக்க வந்திருப்பாங்க. லூஃபி காலை ஸ்ட்ரெச் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பான். இதுக்கப்புறம் அவங்களை அட்டாக் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணும்போது திரும்ப இந்த ட்வின்ஸ் குறுக்க வந்து மேக்னெட்டிக் லவ் பசுகா அண்ட் லவ்லி டபுள் ஆக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆர்பல் அவங்களது பிரதர்லி லவ்னா நம்மளோட கல்யாணத்துக்கான காதல்ட்டு சால்சோ கூட கிஸ் பண்ணுவா. லூஃபி பயங்கரமா பெருமூச்சு விட்டு யாரா அவனுகோன்பான். சாப்பர் லூஃபி கிட்ட நீ என்ன ஓகேவான்பான். லூஃபி பசியில ஒன்னும் இல்ல நல்லாதான் இருக்குன்பான். ஜீரோ சைட்ல பார்த்துட்டு இன்னொத்த வரான்பான். பார்த்தா ஹேக்கரா வருவான். 50 பேர் இப்ப தப்பிச்சு போக முடியும்னு மட்டும் எதிர்பார்க்காதேன்ட்டு எப்பவும் போல அவனோட ஐஸ் திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவான். சாப்பர் நான் விண்டர்லேண்ட்ல தாண்டா பிறந்து வளர்ந்தவன், என்ன இது எதுவும் பண்ணாதுன்பான். ஹேக்கரா உனக்கு பின்னால இருக்க பொடியனுக்கு அது சாருமான்பான். பார்த்தா ஜீரோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான். சாப்பர் அவன் கண்ணா பின்னான்னு சுத்துறதை பார்த்துட்டு இருக்கும் போது லூஃபியோட கைப்பட்டு அப்படியே விழுந்திருப்பான். ஹாக்கரா அவன் ஸ்ட்ரா ஹேட் எதுக்குடா ஏன் சண்டைக்குள்ள குறுக்க வர, இப்படி பின்னால இருந்து தாக்கறலாம் தப்பு தெரியுமான்பான். லூஃபி என்ன ஓ மேல பட்டுருச்சா தெரியலையேன்பான்.
ஹாக்கரா அப்படி டம்மாலாம் ப்ளே பண்ணாதேன்பான். லூஃபி நான் எதுக்கு விளையாடணும், சாப்பரும் அந்த பையனும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்களுக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்பான். ஹாக்கரா கடுப்பா இருப்பான். சாப்பர் லூஃபின்ட்டு பாக்குறப்ப ஜீரோ டாக்டர் நான் இறங்கி சண்டை போட விரும்புறேன்பான். இதுக்கப்புறம் ஹாக்கரா கிட்ட போயிட்டு எங்க ஜாலி ராஜரை மீட்க நான் இங்க வந்திருக்கேன்டான்பான். சாப்பர் வேற லெவல்னு நினைப்பான். ஹாக்கரா 50 பெரி பெட்டும் ஒரு பொடியனுமாடா எனக்கு குறுக்க வரணும்பான். சாப்பர் ரம்பிள் பாலை யூஸ் பண்ணுவான். காட் பாயிண்ட் வரதை பார்த்துட்டு எல்லாம் குழம்பிருப்பாங்க. சாப்பர் இந்த நான் மேல எவன் டீமே மேல விழுகாதுன்பான். ஜீரோலாம் பார்த்துட்டு இது வேற லெவல்பான். ஹாக்கரா கிட்ட போகும்போது அவன் பேட்டை வச்சு தட்டிருப்பான். சாப்பர் அது லேசா கூட ஃபீல் ஆகலைன்பான். ஹாக்கரா அதையும் பார்த்துலான்ட்டு மல்டி ஐஸ் அட்டாக்ஸ் பண்ணுவான். சாப்பர் அசால்ட்டா டாச் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வருவான். ஜீரோ ஐஸ் பாலை வச்சு அவன் மண்டையில் அடிக்கவும் சாப்பர் அவனை நசுக்கி விட்டு வந்துருவான். ஜீரோ டாக்டர் நீங்க வேற லெவல்பான். சாப்பர் ஃபைனல் அட்டாக் வச்சது நீ தானன்பான். ஹாக்கரா கடுப்பாகி விசில் அடிக்கவும் சாப்பர் என்ன சவுண்டுதுன்பான். பார்த்தா இங்க ஊர்பட்ட பெண்குயின்ஸ் வரும். ஹாக்கரா காலநிலை குறிப்பா இருக்க பசி வாய்ந்த பெண்குயின் சாப்பர் ஆமா பசிக்குதுண்டா இதை கத்துதுன்பான். ஜீரோ உங்களுக்கு அனிமல்ஸ் பாஷையெல்லாம் தெரியுமா, வேற லெவல்பான். சாப்பர் இதுக்கெல்லாம் நான் சந்தோஷப்படுறாளான்ட்டு சந்தோஷப்படுவான். அவனுக்கான 3 மினிட் முடிஞ்சு நாமலா இருப்பான். பசில் வந்துட்டு ஜீரோ வா போயிடலான்பான். ஜீரோ நான் நம்ம பிளாக் மீட்காம வரமாட்டேன்பான். ஹாக்கரா 100 மில்லியன் பவுட்டி உள்ளவனும் வந்துட்டானான்ட்டு இன்னும் சில பெண்குயின்ஸ் அவனை வட்டமிட வச்சிருவான். கையில இதை வச்சு எங்களை மார்க் பண்றானான்பான். தான் ஏதோ ஒன்று ஜாக்கிரதையா இருங்கன்பான். பசில் வெறும் கட்டையை மட்டும் வச்சுட்டு ஜீரோ சண்டை போடுறத பார்த்துட்டு இந்த பையன் என்ன எப்படி இருக்கான்பான். ஸ்டான்சன் தான் இதெல்லாம் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுதான், நான் விக்ரோ எல்லாமே இதே கேஸ் தான்பான். பாஸ்ட்ல பசில் நியூ வேர்ல்ட் போலான்னு சொல்லியிருப்பான். ஸ்டான்சன் விக்ரோ கிட்ட இந்த விஷயத்துல அப்போஸ் பண்ணிருப்பான். கேப்டன் கிட்ட கொஞ்சம் சொல்லி தடுக்க வேண்டாமான்னு. விக்ரோ பாஸ்ட்ல வச்சு நம்ம இந்த ஃபீனிக்ஸ் பைரட்ஸோட பிளாக் ஏத்துறோம்ல, அன்னைக்கே எதிரி எவ்வளவு பயங்கரமானவனா இருந்தாலும் முன்னேறி போகணுங்கிறது தான் முடிவெடுத்தோம். நம்ம கேப்டன் ட்ரூவாவே ஒரு ஃபீனிக்ஸ் தான், அவருக்கு அழிவே இல்ல, அவர் மீண்டு வந்துகிட்டே இருப்பாரு. அதுலயும் மீண்டு வர ஒவ்வொரு வாட்டியும் அவர் முன்ன இருந்ததை விட பலம் வாய்ந்தவரா இருப்பாரு. நான் அவர் மட்டும் தான் கேப்டனா பாத்திருக்கேன், அவருக்காக தான் வாக்களிச்சிருக்கேன், அவரோட கனவை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், அவர் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகணும்னு இருப்பான். அண்ட் ஆல்சோ விக்ரோ கடைசி நொடிகள்ல நீங்க தான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆவீங்க, நான் உங்களை நம்புறேன்னு இருப்பான் இல்லையா, அந்த விஷயம் பசிலுக்கு கண்ணு முன்னால வந்து போகும். பசில் சுத்தி வர பாக்குறப்ப எல்லாரும் சண்டை போட்டு இருப்பாங்க. அவனுக்கு இந்த ஃபீனிக்ஸ் பைரட்ஸ் ஸ்டார்ட் ஆனது ஜீரோ நான் உங்களுக்கு அடுத்து கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆவான்னு சொன்னால யோசிச்சுட்டு ரொம்ப பயங்கரமா கத்துவான். எல்லாரும் என்னாச்சுன்னு பாப்பாங்க. பசில் நான் பைத்தியக்காரனா இருந்துட்டேன், எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவன் இறந்தனால மொத்தமா பேதழிச்சு போயிருந்தேன், நீங்களே என்ன மீட்டு கொண்டு வந்துட்டீங்க, இவனுக்கு இப்ப ஃபீனிக்ஸ் பைரட்ஸ்னா யாருன்னு காட்டலான்ட்டு அந்த துணியை கழட்டிருப்பான் இல்லையா, இப்பதான் நெத்தில இருக்க மார்க் ஃபீனிக்ஸ் போல இருக்க அதை அப்படி கம்ப்ளீட்டா காட்டுவாங்க. எல்லாரும் கேப்டன் பாக்குறப்ப அவன் நியூ வேர்ல்டுக்கு போலான்ட்டு அவனோட வெப்பன் எடுத்து சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பான். அவன் வச்ச ஒரு அட்டாக்கு பென்குயின்ஸ்லாம் சதறி இருக்குங்க. என்ன நம்ம பிளாக சேர்ந்தே மீட்கலாமான்பான். ஜீரோ சரி கேப்டன்பான். இதுக்கப்புறம் ஹாக்கராவை அடிச்சு காலி பண்ணிட்டு லூஃபி கிட்ட போயிட்டு இதை எங்க கிட்ட விட்டுருன்பாங்க. லூஃபியும் சரின்பான். இதே இடத்துக்கு நம்மளோட மத்த ஆளுக வந்திருப்பாங்க. லூஃபி அடே எங்கடா போயிட்டீங்கன்பான். உசா படை லூசு கப்பல் உங்க கிட்ட தான் பேசுறேன்பான். சாஞ்சி மஞ்ச தலையா எப்ப பார்த்தாலும் அவகிட்டே போய் ஊறிட்டு இருக்கே, என்ன மாதிரியான பரிதாபகரமான ஆம்பளாடா நீன்பான். ஆர்பில் இப்ப இவனுக்கு என்னவான்பா. சால்சோ அவனுக்கு போறாம போலன்பான். 2 பேர் திரும்ப கிஸ் பண்ணிப்பாங்க. சாஞ்சி நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டான்ட்டு வெறி பிடிச்ச மாதிரி தாக்க போவான். லூஃபி எதுக்காகடா நம்ம பிளாக கை விட்டீங்கன்பான். பிராங்கி அந்த ஹாக்கிக்காரன் அங்க இருக்கான் பாருங்கன்ட்டு கண்டுக்காம போவான். நாமியும் ஓட ஆரம்பிச்சிருப்பா. உசாப் இதோ வரேன்ட்டு அப்படியே சுத்திட்டு இருப்பான். நாமி அடே மாக்கான் வாடான்பா. உசாப் இதோ வந்துட்டேன்ட்டு ஓடுவான். இதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் போறப்ப லூஃபி உசாப்பை மட்டும் முடிச்சுப்பான். அந்த பிளாக பத்தி கேட்கறக்குள்ளே உசாப் வந்துட்டு முதல்ல இந்த டோர் ஓபன் பண்ணும், அதுக்கு இங்க இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணணும்பான். லூஃபி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்பான். இதுக்கு முன்னாலே நாமி சொல்லிதான் விட்டுருப்பா. ராபின் அந்த ஜாலி ராஜரை மீட்கிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு லூஃபி உள்ள வராம பாத்துக்காங்கன்னு. அதனால உசாப் என்ன பண்ணுவானா, அந்த கதவுல மேஜிக் பேரியர் இருக்கு, இந்த 5 பேத்த காலி பண்ணாம நம்ம உள்ள போக முடியாதுன்பான். லூஃபியன் சாப்பர் அதை நம்பிட்டு சண்டையில இறங்கிடுவாங்க. இதுக்கப்புறம் ராபினை காட்டுவாங்க. பார்த்தா லில் குறுக்க வருவா. என்ன தனியா சுத்திட்டு இருப்ப போலேன்பா. ராபின் உங்க அப்பா ரூமா தான் தேடிட்டு இருக்கேன்பா. லில் நானே கூட்டிட்டு போறேன்ட்டு ஒரு கார்டன் வழியா கூட்டிட்டு போவா. இங்க இருக்க விஷயங்கள்லாம் சூப்பரா இருக்குல்ல, அண்ட் ஆர்பிலும் நானும் இங்க தான் சேர்ந்து விளையாடுவோம். அவ அந்த சால்சோங்கிற ஆளை பார்த்ததுல இருந்தா விஷயம் மோசமாயிருச்சுன்பா. அந்த கைக்குள்ள காயினை ஒழிச்சு வச்சு விளையாண்டு இருப்பாங்க இல்லையா, அதை திரும்ப விளையாடலாமான்னு கேப்பா. ராபின் எதுக்கு போய் சொன்ன, இது உங்க அப்பா ரூமுக்கு என்ன கூட்டிட்டு போகாதேன்பா. லில் நீயும் தானே போய் சொன்ன, என் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸோட எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன்பா. ராபின் அது வந்துங்கும் போது அவளை பிளான் ஸ்ராப் பண்ணி பிடிச்ச போல இருக்கும். ராபின் இதெல்லாம் என்னன்பா. லில் நீ எனக்கு அக்காவா இருப்பேன்னு வாக்கு கொடு, அப்புறம் வேணா நான் உன்னை காப்பாத்துறேன்பா. சாஞ்சி அந்த மஞ்ச மண்டையை நான் பொழக்கிறேன்ட்டு நான் லாஸ்ட் டைம் போல ஏமாற மாட்டேன்பா. ஆர்பில் அப்படின்ட்டு கண்ணடிக்கவுமே அப்படியே சிம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். உசாப் இப்பதானடா சொன்னேன்பா. ஹாக்கரா அந்த பக்கம் நாமியன் பிராங்கி தாக்க வரப்ப நாமி இவனை நீ தனியாவே பாத்துப்பிலன்பா. பிராங்கி ஜுஜுபின்ட்டு மொத்தமா அவனை கருக்கி விட்டுருவான். ஹாக்கரா இது ஃபவுல் பிளேன்ட்டு அப்படியே நாக் அவுட் ஆயிருப்பான். லூஃபி பிரிந்தோவை கம் கேட்லிங் பண்ணி அடிச்சு பறக்க விட்டு கடைசியா பசுக்கா பண்ணுவான். பார்த்தா அவன் டோரை உடச்சிட்டு போய் விழுந்திருப்பான். லூஃபி என்ன டோர் ஓபன் ஆயிருச்சுன்பா. காம்பச்சினோ பிரிந்தோன்ட்டு பாக்குறப்ப பினிக்ஸ் உன் பிரதர் இல்லாம உன்னால மேக்னெட்டிக் பவர் யூஸ் பண்ண முடியாதுல, இப்ப என்ன செய்வன்பான். காம்பச்சினோ அந்த பவர் மட்டும் தான் என்னதுன்னு யார் சொன்னான்ட்டு அவனோட ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பான். பசில் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சிருப்பான். சால்சோ ஆர்பில் வச்சுட்டு லவ் ஸ்விங் பண்ணுவான். சாஞ்சி நான் பிடிச்சிக்கிறேன்ட்டு போய் உத வாங்கிட்டு இருப்பான். உசாப் படை ஏன்டா அப்படி பண்றேன்பா. சாப்பர் வந்துட்டு டோர் ஓபன் ஆயிருச்சுன்பா. உசாப்க்குலாம் அடுத்து என்ன பண்றேனே தெரியாது. நாமி வந்துட்டு சாஞ்சி கிட்ட நீ அந்த ஆளை பாத்துக்க, இந்த லேடியை நான் பாத்துக்கிறேன்பா. ஆர்பில் நீ என்ன காலி பண்ணிருவியான்பா. நாமி பிளாக் கிளவுட்ஸை வர வச்சுட்டு லூஃபி வேற கண்டுபிடிச்சிருவான் போலன்ட்டு தண்டர் போல்ட் டெம்போ பண்ணுவா. ஆர்பில் மொத்தமா பொசுங்கி இருப்பா. சால்சோ ஹனின்ட்டு பாக்குறப்ப சாஞ்சி இருறா வரன்ட்டு போய் பொழந்து எடுப்பான். பிராங்கி ஏன்டா கருணே எல்லாம் எப்படி தாக்குறான்பான். உசாப்பிடு லேடிஸ் மேட்டர்னா அவன் ரொம்ப தான் பண்ணுவான்பான். இந்த இடத்துக்கு ஆச்சினோவே வந்திருப்பான். லூஃபி யாரா அவன் மொரட்டாலா வரான்பான். ஜீரோ இதான் டான்
அச்சினோன்பா. லூஃபி அதுக்குன்னு துணி போடாம வருவானான்பா. ஜீரோ அண்ட் சாப்பர் அதை கேட்டு கவர்ந்திருப்பாங்க. அச்சினோ ஸ்ட்ராஹட் அண்ட் க்ரூ, என்னோட அன்பான மகன் மகள்களை தாக்கிருக்கீங்களா, அவங்கள சும்மா விட மாட்டேன்பா. லூஃபி அங்க ஜாலி ராஜரை ஃபர்ஸ்ட் ஆட்டை போட்டதே நீங்க தாண்டா அமன கட்ட பலூன்பா. அச்சினோ அந்த விஷயத்துல என்னடா பண்ண முடியும் உன்னால பொடிப்பயலேன்பா. லூஃபி உன்னை அடிச்சு பொழந்த என் பிளாக திருப்பி எடுத்துட்டு போவான்டான்பா. ஜோரோ ஒவ்வொரு ரூமா தேடினதுல கடைசியா பாத்ரூம்ல வந்து நிப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஃபீனிக்ஸ் அவனுக்கான ரிட்டர்ன் கொடுத்த விஷயத்துல எத்தனை பேத்துக்கு சந்தோஷங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா த சூப்பர் ஹாட் ஃபைனல் பேட்டல் லூஃபி வெர்சஸ் த ஸ்காச்சிங் ஹாட் டான்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.